وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹ் அம்மா பஅத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்னுடைய இந்த விளக்க உரை நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, நேற்று சாதுடைய அத்தியாயத்தின் 42வது வசனம் வரை நாம் பார்த்தோம். இன்று அதன் தொடர்ச்சியாக 3 சூறாக்கள் சூரத்து ஜுமர் மற்றும் காஃபிர் மற்றும் ஃபுஸ்ஸிலத் ஆகிய சூரா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு இன்றைய நாம் பார்க்க ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா. அருமையானவர்களே, நேற்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உடைய வரலாறு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாறு, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாறு ஆகியவற்றை நாம் தெரிந்து கொண்டோம். அது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடுமையான நோயால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அதை குறித்து, அந்த நோயை குறித்து துர் நுஸ்ப் அதாப் என்று குறிக்காட்டுகிறான். என்றும் அவர்கள் மனைவி மட்டும் அவர்களோடு இருந்தார்கள், மற்ற அனைவரும் அவர்களை விட்டு பிரிந்து விட்டார்கள், பொருளாதாரமும் அவர்களை விட்டு அழிந்து விட்டது என்று நாம் படித்தோம். பிறகு அவர்கள் அல்லாஹ்விடம் கடுமையாக பிரார்த்தனை செய்தார்கள். 18 ஆண்டுகள் அல்லாஹ்விடம் கெஞ்சி மன்றாடினார்கள். நோயை போக்கும்படி அல்லாஹ்விடம் கோரிக்கை வைத்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னான், உர்குத் பிரிஜ்லிக் ஹாதா முகுத்தஸலும் பாரிதும் வ ஷராப். அய்யூப் அவர்களே, நீங்கள் உங்களுடைய பாதத்தை தரையில் தேய்ப்பீராக, இதோ ஒரு நீரூற்று பொங்கி வருகின்றது, அது குளிர்ச்சியான குளிக்கும் இடமாகவும் குளிர்ச்சியான குளிர்பானமாகவும் இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி, குளிப்பதின் மூலமாக உங்களுடைய உடலில் உள்ள வெளி நோய்கள் குணமாகும், குடிப்பதின் மூலமாக உங்களுடைய உள் நோய்கள் குணமாகும் என்று அல்லாஹ் தஆலா கூறி அவர்கள் அதே போல செய்தார்கள். அல்லாஹ் அழகான தோற்றத்தை, விகாரமாக இருந்த அவர்கள் தோற்றத்தை அல்லாஹ் தஆலா மாற்றினான். ஒரு சிறந்த வாழ்க்கையை மீண்டும் அவர்கள் கொடுத்தார். அவர்கள் மனைவியும் அவர்களோடு இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா இழந்ததை எல்லாம் மீண்டும் அவர்கள் பெறும்படி செய்தார். பிறகு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், இன்னொரு விஷயத்தை அவர்களை குறித்து சொல்லி காட்டுகின்றான். வஹுஸ் பியதிக திக்ஸன் ஃபத்ரிப் பிஹி வலா தஹ்னஸ். 44வது வசனம். அய்யூப் அவர்களே, நீ உங்களுடைய கையில ஒரு புல் கட்டையை எடுங்கள். திக்ர் சொன்னா கட்டை, ஒரு கட்டு சொல்லுவோமா, ஒரு கட்டு, கை கட்டு, எது வேண்டாலும், விறகு கட்டையாக கூட இருக்கலாம், புல்கட்டையாக இருக்கலாம், ஒரு கொத்தாக ஒரு கையில பிடிப்பதற்கு திக்ஸா என்று சொல்வார்கள். ஒரு புல்கட்டை நீங்கள் எடுத்துக்கொள்வீராக, அதை கொண்டு நீர் அடிப்பீராக. வலா தஹ்னஸ், நீர் சத்தியத்தை முறிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இது என்ன சம்பவம்? இது என்ன புல்கட்டு? இது யாரை அடிக்க சொல்கிறார்கள் என்று நான் பார்க்கின்ற பொழுது, குர்ஆன் விரிவுரை பார்க்க போனால் இதுக்கு சம்பந்தமான நிறைய, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, நிறைய ஆதாரம் இல்லாத விட்டுக்கட்ட செய்திகள் தான் அதிகமாக கிடைக்கின்றன. அப்ப நாம் இது விஷயமாக நாம் பார்க்கின்ற பொழுது, ஏதோ ஒரு தவறு அவங்க மனைவி செய்திருக்கிறாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஏதோ தவறை செய்து விட்டார்கள், அது அவருக்கு பிடிக்கவில்லை. எனவே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள் சொன்னால், நான் உன்னை 100 முறை சாட்டை அடிப்பேன் என்று சொன்னாங்க. 100 சாட்டையை உன்னை அடிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப அவர்கள் குணமடைந்த பிறகு, அப்ப சத்தியத்தை நிறைவேற்றணுமா இல்லையா? சத்தியத்தை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். சத்தியம் செய்தால் அப்பொழுது கூட அது சட்டம் இருந்தது, செய்த சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டும், அதை முறிக்க கூடாது என்று சட்டம் இருந்தது. அப்ப இப்ப குணமடைஞ்சிட்டாங்க, ஏதோ கோபத்துல அந்த மாதிரி மனைவி கொடுத்து அவர் சொல்லிட்டாங்க. இப்ப 100 கசையடி சாட்டை அடிக்க வேண்டும். இப்ப என்ன செய்வது? அப்ப அல்லாஹ் என்ன சொல்றா என்று சொன்னால், நபியே, அய்யூப் அவர்களே, நீங்க நியத் வச்ச மாதிரி நீங்க சாட்டை அடிக்க வேண்டாம், 100 சாட்டை அடிக்க வேண்டாம்.
நீ என்ன செய்யுங்க, அதுக்கு பகரமாக ஒரு 100 புல்கட்டை எடுத்துக்கொள்ளுங்க. 100 எண்ணிக்கையில் உள்ள ஒரு புல் கட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அதை வைத்து ஒரு ஒட்டுமொத்தமாக 100 அடி அடிக்க பதிலாக ஒட்டுமொத்தமாக என்ன செய்யுங்க, ஒரு அடி அடிச்சு அடிக்க போதும், நீங்க சத்தியத்தை முறிக்காதீர்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்லி காட்டி அதே போல செய்தார்கள். அதே போன்று என்ன செய்தார்கள், அவர்கள் செய்தார்கள். இப்ப இந்த விஷயத்துல இவ்வாறு தான் செய்த சத்தியத்தை இவ்வாறு மாற்றிக்கொள்ள அனுமதி உண்டா என்று நாம் சட்டத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலர் சொல்கிறார்கள், அதாவது கடுமையான முறையில் அடிப்பேன் என்று ஒருவர் சத்தியம் செய்தால் அவர் அதை மாற்றிக்கொள்ள முடியாது என்று ஒரு சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஒரு சில அறிஞர்கள் ஒரு யாராவது பலகீனமாக இருக்கின்ற பொழுது அந்த சத்தியத்துல கொஞ்சம் சலுகை காட்டி 100க்கு இந்த மாதிரி 100 எண்ணிக்கையில் உள்ள புல்கட்டை எடுத்து செய்யலாம், லேசாக அடிக்கலாம், அதுல எந்த தவறு கிடையாது. ஏனென்றால் அஹ்மத் மற்றும் இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் ஒரு சம்பவம் இடம் வருகின்றது. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு பலவீனமான விபச்சாரிக்கு 100 கசைட் அடிக்கணுமா இல்லையா, திருமணம் ஆகாதவங்களுக்கு. அப்ப அந்த பெண்மணி ரொம்ப பலகீனமாக இருந்தாங்க. எனவே அந்த பலகீனமான காரணமாக இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி ஒரு மெல்லியதாக ஒன்றை வைத்து என்ன செய்தார்கள், கசைட் அடித்தார்கள் என்ற ஒரு சம்பவம் நாம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அஹ்மத் மற்றும் இப்னு மாஜா இடம் வருகின்றது. அப்ப அந்த அடிப்படையில இது கூடும், பலகீனம் அவனுடைய உடல் பலகீனத்தை பொறுத்து என்ன இந்த மாதிரி செய்து கொள்ளலாம், ஆனால் சத்தியத்தின்படி மட்டும் முறிக்க கூடாது என்ற ஒரு சட்டம் இங்கே சொல்லப்படுகின்றது. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், இன்னா வஜத்னாஹு சாபிரா, நிச்சயமாக நாம் அவரை பொறுமையாளராக கண்டோம், நிஅமல் அப்து, ஒரு அழகான சிறந்த அடியாராக இருந்தார். இன்னஹு, நிச்சயமாக அவர் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவராக இருந்தார் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இங்கே சொல்லப்பட்ட தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், இந்த 3 பேருக்குடைய வரலாற்றுடைய கடைசியில இறுதியில் அல்லாஹ் தஆலா இந்த நிஅமல் அப்து இன்னஹு அவ்வாப், சிறந்த அடியாராக இருந்தார், நிச்சயமாக ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹ்வின் பக்கமே திரும்பக்கூடியவராக இருந்தார் என்ற வார்த்தையை பயன்படுத்தி நாம் பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் இந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லி அல்லாஹ் தஆலா நீங்கள் பொறுமையாக இருங்கள். இப்ப ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இஸ்பிர் அலா மா யகூலூன், அவர்கள் உங்களை குறித்து சொல்லக்கூடியவற்றில், உங்களுக்கு எதிராக செய்யக்கூடியவற்றில், உங்களுக்கு எதிராக சதி செய்கிறார்கள், சூழ் செய்கிறார்கள், இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நீ என்ன செய்ய, பொறுமையாக இருங்கள் என்பதாக அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆறுதல் அடிக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதற்கு பிறகு தொடர்ந்து சொர்க்கவாசிகளுடைய உணவு குறித்து வருகின்றது, நரகவாசிகள் குறித்த உணவு குறித்து வருகின்றது. அதுக்கு பிறகு நீ பாத்தீங்கன்னு சொன்னா ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட விஷயத்தை சொல்லி காட்டுகின்றான். பிறகு ஷைத்தான் அல்லாஹ்ட்ட இந்த உன்னுடைய நல்லதாக தவிர மற்ற எல்லாத்தையும் என்ன செய்வேன், நான் வழி எடுப்பேன், அவர்கள் நரகத்துக்குரியவளாக ஆக்குவேன் என்று, யா அல்லாஹ் உன்னுடைய கண்ணியத்தின் சத்தியமாக என்று அல்லாஹ்வுடைய கண்ணியத்தின் சத்தியம் செய்து சொன்ன சம்பவம் இடம்பெற்று அதோடு என்ன செய்யுது, இந்த சூரா முடிவடைகின்றது. அடுத்த சூரான்னு பார்க்க சூரத்து ஜுமர். இது ஒரு அற்புதமான சூரா, மாஷா அல்லாஹ். இதுல எதை விடுறது எதை சொல்றதுனே தெரியல, அந்த அளவுக்கு மிக அற்புதமாக இருக்கின்றது. காரணம், இந்த சாது நல்லோர்களுக்கு அறிவுடைகளுக்கு உபதேசம் சொல்லக்கூடிய ஒரு சூறாக இருந்தது. இந்த சூறா இது தௌஹீதுல் உலூஹியா பேசுகின்றது, அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற அந்த ஏகத்துவத்தை பேசுகிறது. தௌஹீது மூணு அம்சம் இருக்கு இல்லையா, தௌஹீது உலூஹியா, தௌஹீது ருபூபிய்யா, தௌஹீது அஸ்மா வ சிஃபாத். இதுல தௌஹீது உலூஹியா பேசக்கூடிய சூறாவாக இது இருக்கின்றது. இது ஜுமர் என்று இதுக்கு இருந்தாலும் இந்த ஜுமர் என்று ஏன் இதுக்கு பேர் வந்தது என்று சொன்னால், சூறாவுடைய கடைசியில அல்லாஹ் தஆலா 2 கூட்டத்தை பற்றி சொல்லி காட்டுறாங்க. நரகவாசிகளை பற்றி சொர்க்கவாசி பற்றி சொல்லி காட்டும் பொழுது, நரகவாசிகள் நரகத்துக்கு இழுத்து செல்லப்படுவார்கள், சொர்க்கவாசிகள் இழுத்து செல்லப்படுவார்கள் என்று சொல்லும் பொழுது, அல்லாஹ் கூட்டமாக இழுத்து செல்லப்படுவார்கள் என்று சொல்லும் பொழுது சொல்லுகிறார். அப்ப கூட்டமாக என்ற விஷயத்தை எல்லாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஜுமரான்னு சொல்லுவாங்க. அப்ப ஜுமர் என்று சொன்னா கூட்டமாக என்பது என்று பொருள். இது ஒரு பெயர் இருக்கு. இதுக்கு இன்னொரு பெயர் இருக்கின்றது, தௌஹீத் அல் உஸ்தா. அதாவது தௌஹீத் சம்பந்தமாக பேசக்கூடிய சூறாக்கள், முழுமையாக பேசக்கூடிய சூறாக்கள் 3. முதல் சூரா குல்லல்லாஹ் சூரத்துல் இக்லாஸ். சூரத்துல் இக்லாஸ் தௌஹீது சுக்ரா என்று சொல்வார்கள். தௌஹீது சுக்ரா, சிறிய தௌஹீத் என்று அதுக்கு பெயர். அதாவது 2வது சூரத்துல் அன்ஆம்.
அன்ஆம தௌஹீதுல் குப்ரா என்று சொல்வார்கள். அதாவது பெரிய தௌஹீத் என்று அது சொல்லப்படும். இந்த சூரா ஜுமர் தௌஹீதுல் உஸ்தா, நடுநிலையான தௌஹீத், நடுநிலையான சூரா, தௌஹீத் சூரா என்று இதுக்கு பெயர். அதாவது அன்ஆம் சூரத் அன்ஆமுக்கும் ஜுமருக்குள்ள வித்தியாசம் என்ன? சூரத் இக்லாஸ் முழுக்க முழுக்க ஏகத்துவம், முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய தன்மைகள் மட்டும்தான். சூரத் அன்ஆம் சூரா, அதாவது இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய தௌஹீது, இது நடுமத்தியிலான தௌஹீது. சூரத் ஜுமர் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் என்றால், அது முஸ்லிம்களுக்காக சொல்லப்பட்ட விஷயம். இணை வைப்பாளர்களுக்கு எதிராக, இணை வைப்பாளர்களுக்கு ஏகத்துவத்தை போதிக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருந்தது. ஜுமரை பொறுத்தவரை முஸ்லிம்களுக்கு தௌஹீதை போதிக்கக்கூடிய சூறா. யாருடைய ஏகத்துவம் பலகீனம் அடைந்து விட்டதோ, பலகீனமாக இருக்கின்றதோ, அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் அந்த பலகீனமான ஏகத்துவ கொள்கை உடையவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய, அவங்க தௌஹீதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சூறாவாக இது இருக்கின்றது. இதுதான் சூரத் அன்ஆமுக்கும் ஜுமருக்கு இடையில உள்ள வித்தியாசம். அருமை சகோதரர்களே, அடுத்த விஷயத்துல சம்பந்தமான விஷயத்தை சொல்ற பின்னாடி இந்த சூரா எப்படி ஆரம்பிக்குது? தன்சீலுல் கிதாபி மினல்லாஹில் அஸீஸில் ஹக்கீம், யாவற்றையும் மிகைத்த ஞானம் நிறைந்த அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்ட வேதமாக இருக்கின்றது என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் சூரத் காஃபிர், சூரத்து ஃபுஸ்ஸிலத், ஷூரா, ஸுக்ருஃப், துகான், ஜாசியா, அஹ்காஃப் நீங்க பார்க்கலாம். அல்லாஹ் இதைத்தான் சொல்லுவான். தன்சீல் என்ற வார்த்தை இருக்கும், தன்சீல் என்ற வார்த்தை தொடர்ந்து இருக்கும். இது பத்தி ஃபுல்லா, ஏனென்றால் இது குர்ஆனை உண்மை என்று நிரூபிக்கக்கூடிய சூறாக்களாக இது இருக்கின்றன. இப்ப அல்லாஹ் அதுக்கு சொல்றான். உடனே இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் இஹ்லாஸ் சொல்றான். இஹ்லாஸ், உங்களுடைய வாழ்க்கை இஹ்லாஸ் அமைத்துக் கொள்ள வேண்டும், உங்களுடைய இபாதத்தை இஹ்லாஸ் அமைத்துக் கொள்ள வேண்டும், இஹ்லாஸ் ஆனவங்களை இபாதத் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எடுத்தோடே பாருங்க, 2வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான். இன்னா அன்ஸல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக்கி ஃபஅபுதில்லாஹ முக்லிஸன் லஹுத்தீன், நிச்சயமாக நாம் உமக்கு இந்த வேதத்தை உண்மையை கொண்டு இறக்கி இருக்கின்றோம், அவனுக்கே மார்க்கத்தை கலப்பட்டதாக ஆக்கியவராக நீர் வணங்குவீராக என்று அல்லாஹ் சொல்றான். எடுத்த உடனே அந்த வசனம் வருது. திரும்ப உடனே அல்லாஹ் சொல்றான், அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், காலிசான தூய்மையான மார்க்கம் அல்லாஹ்வுக்கு உரியது என்று சொல்லிவிட்டு, இந்த இணை வைப்பாளர்கள் அல்லாஹ்வோடு எங்களுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்துவார்கள் என்று கருதி அவனுக்கு இணை தொகையை ஏற்படுத்துகிறார்கள் என்பதை அல்லாஹ் தான் சொல்றான். சொன்ன பிறகு அல்லாஹ் சொல்றான், அவனுக்கு இணைத்துணை ஒன்று ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பி இருந்தால் அவன் படைத்தோட்டிலிருந்து அவனே தேர்ந்தெடுத்திருப்பானே, நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே என்று அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். சொல்லி காட்டிய பிறகு வான பூமி படைத்தது போய் சொல்றான். அதுக்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 6வது வசனத்துல என்ன சொல்றான்னா, மனிதர்களை படைத்தான், மனிதர்களை எப்படிப்பட்ட நிலையில் படைத்தான் என்று 3 இருள்களில் மனிதனை படைத்ததாக அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அதுல நமக்கு என்ன சொல்ல வருகிறான் என்றால், மனிதர்கள் 2 விதமான பிரிவை நான் படைத்திருக்கிறேன். 2 விதமான பிரிவுகள், நல்லவர்கள், தீயவர்கள், சோனத்துக்குரியவர்கள், நரகத்துக்குரியவர்கள் என்று சொல்லிவிட்டு சுப்ஹான் அல்லாஹ், அதுக்கப்புறம் இதை தொடர்ந்து 2 பிரிவு அல்லாஹ் தான் சொல்றான். ஒவ்வொரு வசனத்திலும் நல்லவர்களை பற்றியும் இருக்கும், தீயவர்களை பற்றியும் இருக்கும். அதுக்கப்புறம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7வது வசனத்துல ஒரு இன் தக்ஃபுர் ஃபஇன்னல்லாஹ கனியுன் அன்கும் வலா யர்தா லிஇபாதிஹில் குஃப்ர் வ இன் தஷ்குரு யர்தஹு லக்கும். அருமையான வசனம். அல்லாஹ் உங்களிடமிருந்து குஃப்ரை அவன் திருப்தி கொள்ள மாட்டான், குஃப்ரை பொருத்திக் கொள்ள மாட்டான். அவன் சுக்ர் செய்தார், நன்றி செய்தார், அதைத்தான் பொருத்திக் கொள்வான் என்று அல்லாஹ் தெளிவா சொல்றான். இது தௌஹீது அஸ்மா வ சிஃபாத், தௌஹீது உலூஹியாவை அல்லாஹ் தஆலா சொல்வதோடு தௌஹீது ருபூபிய்யா பின்னாடி வருவாங்க. தௌஹீது அஸ்மா சிஃபா அல்லாஹ் தஆலா ஆரம்பத்துல சொல்லிட்டு இந்த மனிதர்களை படைத்து விட்டு அதை 2 விதமான மனிதர்களாக, அதை நான் 2 விதமான பிரிவுகளாக படைத்தேன் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலேயே ஊடகமாக சொல்லிவிட்டு பிறகு இறைவன் என்ன செய்கிறான், தௌஹீது அஸ்மா சிஃபாத்தை, எப்படிப்பட்ட இபாதத்தை அல்லாஹ் உங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வான், குஃப்ரை ஏற்றுக்கொள்ள மாட்டான், நன்றியை ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லிவிட்டு எப்படிப்பட்ட நன்றி செலுத்தலாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் போதுதான் இஹ்லாஸான என்ன செய்யணும், இஹ்லாஸான முறை இபாசின்னு சொல்லி காட்டுகிறான். ஏற்கனவே 2 முறை, அதாவது 2 முறை இஹ்லாஸ் வார்த்தை வந்துருச்சு. அதுக்கப்புறம் அப்படி தொடர்ந்து அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க பாருங்க 8, 9
8, 9 அதுல நல்லவர்கள் தீயவர்கள். பிறகு 10 அதுல நல்லவர்கள் குறித்து சொல்றான். 11ஆம் வசனம் அல்லாஹ் சொல்றான், நபியை சொல்லி சொல்றான், இன்னி உமிர்து அன் அஅ்புதல்லாஹ முக்லிஸன் லஹுத்தீன், மார்க்கத்தை அவனுக்கே களப்பட்டதாக ஆக்கி நான் வணங்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். பிறகு 14ஆம் வசனம் குலில்லாஹு அஅ்புது முக்லிஸன் லஹுதீனி, நபி நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய மார்க்கத்தை அவனுக்கே களப்பட்டதாக ஆக்கியவனாக நான் வணங்குகிறேன். அல்லாஹுவையே அந்த அல்லாஹ்வுக்கு என்னுடைய மார்க்கத்தை களப்பட்டதாக ஆக்கியவனாக நான் வணங்குகிறேன் என்று நபி நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இது இஹ்லாஸ். இது 4 முறை, ஆரம்பத்திலேயே 4 முறை இஹ்லாஸ் என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கு. பிறகு நீங்க பாத்தீங்க சொன்னா 15, 16, பிறகு 17, 18, 19, 20 இதுல நல்லவர்களை பற்றி சொல்றான், தீயவர்களை பற்றி சொல்றான். நீ படிச்சு பாருங்க. நம்ம எல்லாத்தையும் தர்ஜுமா செஞ்சு தூக்க முடியாது இல்லையா, குறுகிய நேரம். நீ எடுத்து படிச்சு பாருங்க, உண்மையில அற்புதம் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி இந்த சூறா கூட அப்படியே இருக்கும். நல்லவர்கள் பற்றியும் சொல்லுவான், அடுத்து தீயவர்கள் பற்றி சொல்லுவான், அல்லது ஃபர்ஸ்ட் தீயவர்கள் அடுத்து நல்லவர்கள். இப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க ஒரு வசனம், சுப்ஹானல்லாஹ், 23ஆவது வசனம், அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபன் முத்தஷாபிஹா மசானி தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷவுன ரப்பஹும் ثم تلين جلودهم وقلوبهم الى ذكر الله. அல்லாஹ் பேச்சில் மிக்க அழகானதை வேதமாக இறக்கி வைத்திருக்கிறான். அதனுடைய வசனங்கள் ஒன்றுக்கொன்று ஒத்து போகக்கூடியவை, திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடியவை. இது வேதத்தை பற்றிய வர்ணனை. பிறகு சொல்றான், தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷவுன ரப்பஹும், தன்னுடைய ரப்புக்கு அஞ்சக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்களின் தோள்கள் அதை கொண்டு சிலிர்க்கின்றன. சும்ம தலீனு ஜுலூதுஹும் குலூபுஹும் இலா ذிக்ரில்லாஹ், சிலிர்த்த பிறகு அவர்களுடைய தோள்களும் அவர்களுடைய உள்ளங்களும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதின் பக்கம் மென்மை அடைகின்றன. ذلك هدى الله يهدي به من يشاء, இதுதான் அல்லாஹ்வுடைய ஹிதாயத். இதை கொண்டு அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறான். அல்லாஹ் யாரை வழிகாட்டி விட்டுவிட்டான் அவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய அருமை இல்லை. அருமை சகோதரர்களே, நம்மளுடைய சொல்றான், உங்களுடைய ஈமான நீங்க பரிசோதிக்கணுமா, குர்ஆன் ஓதுங்க. குர்ஆன் ஓத யாரு குர்ஆன் ஓதும் போது அவருடைய ரோமம் சிலிர்க்கிறதோ அறிந்து கொள்ளுங்கள் அவருடைய உண்மையான ஈமான். அருமையான அற்புதமான வசனம். வேற எங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது. யார்ட்டையும் போய் நீங்க தீர்ப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களே நான் உட்பட நம்ம எல்லாம் என்ன செய்யணும், குர்ஆனை ஓதி தர்ஜுமா செய்யும் போது நம்முடைய ரோமங்கள் சிரிக்கிறதான்னு பார்க்கணும். நம்முடைய ரோமங்கள் சிரித்து ஒரு விதமான உணர்வு வரும். கீழிருந்து உள்ள இருந்து மேல் வரைக்கும் ஒரு குளிர்ச்சியான ஒரு உணர்வு ஏற்படும். ரோமங்கள் சிரிக்கும். அந்த மாதிரி உணர்வு ஏற்படுதா அறிந்து கொள்ளுங்கள், நாம் ஈமானுடையவர்கள், நம்முடைய ஈமான் பலமாக இருக்குது, அல்லாஹ்வை நம்பியவர்கள் என்று, அல்லாஹ்வை தக்வாதார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இது நமக்கு தரக்கூடிய நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு வசனமாக இது பார்க்கிறோம். அதுக்கு பிறகு தொடர்ந்து பாருங்க. அதுக்கு அல்லாஹு தஆலா ஷிர்க் சம்பந்தமான வசனம் சொல்லி காட்டுறான். 29வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ضربallahu مثل رجلا فيه شركاء متشاكسون ورجلا سلما لرجل هل يستويان مثلا الحمد لله بل اكثرهم لا يعلمون. அதாவது ஒரு மனிதருக்கு உடைய உதாரணம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒரு மனிதர் பலதரப்பட்ட கருத்துக்களுடைய பல எஜமானர்களுக்கு அடிமையாக இருக்கிறார். இன்னொரு மனிதர் ஒரே ஒரு எஜமானுக்கு அடிமையாக இருக்கிறார். இந்த 2 பேரும் சமமாவார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இது அல்லாஹ் சொல்றான், இது இணை வைப்பு. அல்லாஹு தாலா ஒருவனுக்கு மட்டும் கட்டுப்பட்டவன் சிறந்தவனா, இல்ல பல தெய்வ கொள்கைகளுக்கு கட்டுப்பட்டவன் சிறந்த, பல தெய்வ கொள்கையை வழங்கி கொண்டு அவர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அடிமைத்தனத்தை காட்டக்கூடிய சிறந்தவனா? இது இக்லாஸுக்கு நேர் மாற்றமான ஒரு இபாதத். இக்லாஸ் இல்லாத, இக்லாஸ் நேர் மாற்றமான இணை வைப்பு. இந்த இணை வைப்பு அழகான உதாரணம் சொல்றான். ஏன்னா பல எஜமானர்கள் இருக்கும் பொழுது அவன் யாரு பேச்சு கேட்பான்? ஒரு அடிமை ஒருத்தர் கடைக்கு போக சொல்றாரு, இன்னொருத்தர் வீட்டு வழியை பார்க்க சொல்றாரு, இன்னொருத்தர் ஒரு ஆளை போய் அடிக்க சொல்றாரு, இன்னொருத்தர் ஊருக்கு போய் இன்னார போய் சதிச்சுவான்னு சொல்றாரு. இவன் யார பேச்சு கேட்பான்? கடைக்கு போவானா, தோட்டத்துக்கு போவானா, ஒரு ஆள் அடிக்க போவானா, அல்லது
வேற ஒரு ஆளை சந்திக்க போவானா, குழம்பும். ஆனால் இன்னொருத்தர் இருக்கிறான், ஒண்ணுதான், அவன் என்ன சொல்றான் அவனுக்கு அவன் கிட்ட போடுவான். அவனுக்கு வேற, அவனோட சேர்ந்து உத்தரவு கூட வேற யாருக்கும் ஆள் கிடையாது. அவன் சொல்றதான் வேலை. அவன் என்ன சொல்றான் அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். மற்றவங்களை பேச்சு கேட்க வேண்டிய ஒரு குழப்பம் அவனுக்கு ஏற்படாது. இந்த உதாரணத்தை சொல்லி காட்டி இதுல 2 பேர் சமமாவார்களா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி அன்பு சகோதரர்களே 9வது வசனம் அல்லாஹ் சொல்றான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். நபி நீங்க சொல்லுங்கள், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் தான் கேட்கிறான். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? நிச்சயமாக நல்லுபதேசம் பெறுவதெல்லாம் புத்திசாலிகள் தான், அறிவாளிகள் தான் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்தை வச்சுக்கிட்டு படிப்பறிவு உள்ளவர்களும் படிப்பறிவு இல்லாதவர்கள் சமமாகலாம் என்று அவனா பேசிட்டு இருக்கோம். ஆனா அது அல்ல. இது என்ன சொல்லுதுன்னா, அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல 2 விதமான இல்மு சொல்ற. ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள், இல்மு 2 இல்மு. ஒன்னு இல்முல் ஃபம், இன்னொன்னு இல்முல் கல்ப். என்னெல்லாம் நம்ம படிக்கிறோமோ எல்லாம் அங்க போய் மூளையில சேர்ந்துரும், மூளைக்கு உட்கார்ந்துக்கிறோம். மூளையில உட்கார்ந்தது வெளிப்படுத்தக்கூடிய நாவு. அப்ப நாவு எல்லாத்தையும் பேசும், எது வேண்டுமானா அவன் நாவு பேசும், வெளிப்படுத்தும். ஆனா கல்பு இருக்கு, இந்த கல்பு உணர்ந்ததை, கல்பு அறிந்ததை யாரும் வெளியே பார்க்க முடியாது. அப்ப இந்த கல்பால இறைவனை மனிதன் புரியணும். இந்த கல்பு உள்ள மனிதன் இறைவனை பூட்டி வச்சிருக்கணும். இந்த கல்பு முழுவதும் அல்லாஹ் நிறைந்திருக்கணும். எனவே இந்த கல்பு உடைய இல்மு உடையவனும் நாவுடைய இல்மு உடையவனும் சமமாக முடியுமான்னு எல்லாம் கேட்கிறான். இப்ப இதான் உண்மையான இல்மு. நிறைய சஹாபாக்கள், ஒரு சில சஹாபாக்கள் அது மூலமாக வந்த விஷயம் என்ன சொன்னா, அல்ல இல்மு தக்வா. இல்முனா என்ன? இல்மு என்று சொன்னா தக்வா தான் இல்மு, இறையச்சம் தான் உண்மையான அறிவு. அப்போ அல்லாஹ் இது என்ன சொல்றான்னா, தன்னுடைய கல்பால இதயத்தால அல்லாஹுவை அறிந்து கொண்டவனும் சாதாரணமா வாயால சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அல்லாஹ் சொல்லிக்கூடியவனும் சமமாக வார்களா என்று இது பொருள் என்பதை ஹசன் பஸ்ரி அவர்கள் அருமையான முறைக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். பிற அருமை சகோதரர்கள், அடுத்த வாரங்கள் மாஷா அல்லாஹ் ரொம்ப அற்புதமா அந்த சூறா போய்கிட்டு இருக்கு. எதை ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எதை விடுறது எதை சொல்றதுன்னு தெரியல. 47வது வசனத்துக்கு வாங்க. 47வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், நாளை மறுமையில் அல்லாஹ்விடமிருந்து அவர்கள் நினைத்து பார்க்காததெல்லாம் அவருக்கு வெளியாகும். நாளை மறுமையில அல்லாஹ்விடம் இருந்து என்னெல்லாம் நினைச்சு பார்த்துக்க மாட்டாங்க எல்லாம் அவருக்கு வெளியாகிவிடும், முன்னாடி நிற்கும். இது ஷிர்க் ஹஃபி, மறைவான ஷிர்க், மறைவான இணை வைப்பு. மறைவான மனசுல, அதாவது பெரிய இணைப்பு அல்லாஹ் சப்ஜெக்ட் சொல்லிட்டான். இது சிறிய இணைப்பு, மறைவான இணைப்பு. மறைஞ்ச அவன் உள்ளத்துல என்னென்ன நினைச்சானோ, அல்லாஹ்வுக்கு எதிராக நினைச்சானோ, அல்லாஹ்வுக்கு சமமாக நினைச்சானோ, எப்படி எல்லாம் மறைஞ்சிருக்குமோ, அந்த மறைவான இணை வைப்பு என்பது என்னாகும், நாளை வெளிவந்துடும். அவன் நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டான். இதெல்லாம் உலகத்துல நினைச்சே பார்க்கலையே, இந்த மாதிரிலாம் ஆகும் நினைச்சு பார்க்கலையே, இதுவெல்லாமா நான் வெளியே வந்திருக்கு அப்படி என்று அவன் என்ன செய்வான், அவன் நினைத்து பார்ப்பான். அவன் அந்த அளவுக்கு நீங்கள் நினைத்து பார்த்தாதான் நாளைக்கு என்ன ஆகும், அவர்களுக்கு வெளியாகும் என்றெல்லாம் சொல்லி காட்டுகிறான். அருமை சகோதரர்களே, இது எப்படிப்பட்ட ஒரு வசனம் என்று சொன்னால், இது குறித்து ஒரு செய்தி வருகின்றது. இமாம் தாபிஈல மிகப்பெரிய தாபிஈ ஒருவர் இருந்தார்கள், முஹம்மது பின் முன்கதிர். இவர்கள் ஒவ்வொரு நாளும் இரவு தன்னுடைய அறைக்கு போனா ஜுமர் ஓதுவது வழக்கமாக இருந்தது. ஒவ்வொரு மரம் ஜுமர் ஓதி விட்டு தான் படுக்கைக்கு போவாங்க. அவர் ஓதும் பொழுது ஒரு நாள் என்ன செய்தாங்கன்னா, இந்த ஆயத்துக்கு வந்தாங்க. 47வது வருஷத்துக்கு வந்தாங்க. அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழுவுறாங்க. அழுகை நிறுத்திய பாடு இல்லை. அப்போ எவ்வளவு வீட்டுக்காரங்க எவ்வளவு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, எவ்வளவு ஆறுதல் சொல்றாங்க, அவளை அமைதிப்படுத்துறாங்க, அழுகை நிறுத்த சொல்றாங்க, நிறுத்தல. பயந்துட்டாங்க, ஏதோ ஆகிடக்கூடாது என்று பயந்துட்டாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா, நேரம் அவருடைய வாழ்நாள் தோழராக இருந்த முகமது பின் சலமா, அபு ஹாசிம் சொல்லப்படும், அவர்கிட்ட போய், உங்களுடைய நண்பர் இப்படி அழுது கொண்டே இருக்கிறார், ஏன் அழுறாங்கன்னு தெரியல, அழுகை நிறுத்த மாட்டேங்கிறாரு, நீ கொஞ்சம் வாங்க, அவருக்கு ஆறுதல் சொல்லி அவருக்கு அழுகை நிறுத்த வைக்கணும்னு சொல்லி அவரை கூட்டிட்டு வராங்க. அவர் வருகிறார். முஹம்மது பின் முன்கதிர் ரஹிமஹுல்லாஹ்ட்ட கேட்கிறார், ஏன் நீங்க அழுவுறீங்க, உங்க வீட்டுக்காரங்க உங்களை நினைச்சு கவலைப்படுறாங்க, ஏதோ உங்களுக்கு ஆயிரமோ நினைச்சு பயப்படுறாங்க, நீ அழுகை நிறுத்துங்க என்று சொல்லும்போது இமாம் முஹம்மது முன்கதிர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றார்கள், நான் எப்படி அழாமல் இருக்க முடியும், பதாலஹும் மினல்லாஹி
மாணவிக்குரிய நல்லா சொல்றானே, நாளை அவர்கள் நினைத்து பார்க்காதெல்லாம் அவளுக்கு முன்பு வெளிப்பட்டு விடும் என்று சொல்கிறானே, இதை நினைத்து இந்த ஆயத்தை படித்து விட்டு எப்படி அழாமல் இருக்க முடியும் என்று சொல்லி அழ ஆரம்பிச்ச உடனே அவர் வந்தவர் அழ ஆரம்பிச்சார். வந்த அபு ஹாசிம் ரஹிமஹுல்லாஹ் அவரும் அழ ஆரம்பிச்சிருக்காங்க. அவரும் சேர்ந்து அழுகிறார்கள், அவரும் விடாமல் அழுகிறார்கள். குடும்பத்தோட ஆச்சரியம், அழுகை நிறுத்துவதற்கு அவங்களை கூட்டிட்டு வந்தா நீங்களும் சேர்ந்து அழுகிறீங்களே, என்ன விஷயம் இருக்கும் பொழுது அவங்க சொல்கிறார்கள், அவர் ஓதிய வசனம் அப்படிப்பட்ட வசனம், அந்த வசனத்தை கேட்டு அழாமல் இருக்க முடியுமா, எனவே என்னாலும் அழாமல் இருக்க முடியவில்லை, அழுகை தாங்க முடியவில்லை என்று சொல்லி அழுகிறார். ரெண்டு பேரும் சேர்ந்து அழுகிறார். இந்த விஷயத்தை நாம வரலாறுகள் பார்க்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹ் முன்னிலையா போய் நின்றோம்னா நம்முடைய எல்லா விஷயமும் வருது, எந்த ஒன்றும் அல்லாஹ்விடம் இருந்து மறையாது என்ற ஒரு நிலைதான் இருக்கின்ற பொழுது நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு முன் நிற்பதை குறித்து நம்ம அஞ்சி வாழ வேண்டும், நடுக்க வேண்டும் என்பதை இந்த இரண்டு நபர்களுடைய இந்த அழுகையின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த வசனம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அருமையான வசனமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். பிறகு அல்லாஹ் தஆலா 54வது வசனத்தில் இருந்து கிட்டத்தட்ட 59வது வசனம் வரைக்கும் இனாபா, அதாவது திரும்புங்கள், நீங்க பாவம் செய்ததுதான் போதும், நீங்க தௌபா செய்து மீண்டு வாருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இறைக்கு வைத்ததை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான். பின்னால நீங்க நான் கை செய்யப்படக்கூடாது, நான் ஒண்ணு தெரியாமல் இருந்து விட்டேனே, எனக்கு ஹிதாயத்து கிடைத்திருந்தால் நான் நல்ல முத்தகிதாக நான் ஆகியிருப்பேனே, நான் மீண்டும் எனக்கு ஒரு முறை உலகத்துக்கு செல்ல வாய்ப்பு இருந்தால் நான் நல்ல காரியங்கள் நல்ல அமல்கள் செய்துவிட்டு திரும்பி வருவேனே என்று நீங்க நான் செய்யாமல் விட்டுவிட்ட என்னுடைய நற்கிரமங்கள் மீது கை செய்தமே நான் பரிகாரம். 65வது வசனம் அல்லாஹ் லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக வலதகூனன்ன மினல் காசிரீன், நபியே நீங்கள் இணை வைத்தாலும் உங்களுடைய அமல் பாழா போய்விடும், நீங்கள் நஷ்டவாளிகள் உருவாக ஆகிவிடுவீர்கள். அல்லாஹ் இங்கதான் முடிக்கிறான். இந்த ஏகத்துவம் தௌஹீத் உலூஹியா தௌஹீத் உலூஹியா மக்கள் மாஷா அல்லாஹ் நம்முடைய சகோதரிகள் அகீதா கிளாஸ்ல படிச்சிருக்கிறாங்க. முழுக்க முழுக்க வணக்கம் அல்லாஹ்வுக்கு வேண்டி இருக்க வேண்டும், அது சமம் அல்லாஹ் சொல்லிட்டு இப்ப இங்க நிறுத்துறான். ரசூலுல்லாஹ் சொல்றான், தூதரே, மனித புனிதரே, மனிதர்களில் சிறந்தவரே, அஷ்ரஃபுல் மக்லூகாத், நீங்கள் இணை வைத்தாலும் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய அமல்கள் பாழாகும். அல்லாஹ் ரசூல் எச்சரிக்கிறது மூலமாக மக்களுக்கு சொல்றான். ரசூலுல்லாஹ்வுடைய அல்லாஹ்வின் தூதருடைய அதாவது அஷ்ரஃபுல் மக்லூகாத், படைப்பினங்களே மிக சிறந்த படைப்பா இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே இந்த ஒரு எச்சரிக்கை என்றால் மற்றவர்களுடைய கதி என்னவாகும் என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கணும். அப்ப அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஹபீப், தன்னுடைய நேசர், தன்னுடைய தூதரை அழைத்து சொல்கிறான், நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக விட்டு போங்க, நீ எவ்வளவு பெரிய சிறந்த மனிதர் நீங்க உலகத்தை இருந்துட்டு போங்க, ஆனா எனக்கு நீங்க வச்சீங்கன்னா உங்க கதி அல்லாஹ் கதிதான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி நம்ம எச்சரிக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். அடுத்த அருமை சகோதரர்கள் 67வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால், இந்த இணை வைப்பதற்கு என்ன காரணம் என்றால், வமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி வல் அர்து ஜமீஅன் கப்தத்துஹு யௌமல் கியாமத்தி வஸ் ஸமாவாத்து வதுவியாத்தும் பியமீனிஹி சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன். அவர்கள் அல்லாஹ்வுக்கு முறைப்படி சங்கிப்படுத்தவில்லை, அல்லாஹ்வுக்கு கண்ணியப்படுத்த வேண்டிய முறைப்படி அவர்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்தவில்லை. வல் அர்து ஜமீஅன் கப்தத்துஹு யௌமல் கியாமா, மறுமை நாளில் இந்த பூமி முழுவதும் அவனுடைய ஒரு கைக்குள்ள இருக்கும், அவனுடைய கைப்பிடிக்குள் இருக்கும். வஸ் ஸமாவாத் மத்வியாத்தும் பியமீனிஹி, வானம் முழுவதும் தன்னுடைய வலது கரத்தில் அவன் சுருட்டி வைத்திருப்பான். சுப்ஹானா, அவன் தூய்மையானவன், தஆலா அம்மா யுஷ்ரிகூன், அவர்கள் இணை வைப்பதிலிருந்து அவன் உயர்ந்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லப்படுகிறது எப்படி என்று சொன்னால், ஒரு முறை யூத அறிஞர்கள் இருந்து, யூத ஆலிம் இருந்து ஒரு ஆலிம் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றார், சொல்கிறார், முஹம்மதே, நாங்கள் வேதத்தில் படித்திருக்கிறோம், நிச்சயம் அல்லாஹ் தஆலா 7 வானத்தை தன்னுடைய ஒரு விரலிலும், 7 பூமியை தன்னுடைய இன்னொரு விரலிலும், மரத்தை இன்னொரு விரலிலும், தண்ணீரை இன்னொரு விரலிலும், பூமியை அதாவது பூமிக்கு உள்ள உள்ளது, பூமிக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த நிலத்தை இன்னொரு விரலிலும், மற்ற எல்லா படைப்பிடங்களையும் இன்னொரு விரலிலும், 5 வரலாச்சு. இந்த 5 இத்தனை விரலிலும் அல்லாஹ் வைத்திருப்பான் என்று வைத்துவிட்டு ஃபயகூலு அனல் மலிக்,
நான் தான் அரசன் என்று சொல்லுவான் என்பதாக நாங்கள் படித்தோமே, இது உண்மையா என்று கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா பதத் நவாஜிதுஹு தஸ்தீகன் லிகௌலில் ஹிப்ர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடவாய்ப்பால் தெரியக்கூடிய அளவுக்கு சிரிக்கிறார்கள், அந்த ஆலிமுடைய சொல்லை மெய்ப்பித்தவர்களாக. பிறகு இந்த வசதி ஓதி காட்டினார்கள். வமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி வல் அர்து ஜமீஅன் கப்தத்துஹு யௌமல் கியாமஹ் வஸ்ஸமாவாத்து மத்வியாத்து பியமீனிஹி சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன். இது சஹீஹ் புகாரில இடம்பெறுகிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். இன்னொரு செய்தி இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மஸ்ஸமாவாத்து ஸப்உ வல் அர்துன ஸப்உ ஃபீ கஃபி ரஹ்மான் இல்லா கஹர்தலதி ஃபீ யதி அஹதி. அதாவது 7 வானங்களும் 7 பூமியும் ரஹ்மானுடைய உள்ளங்கையில் எப்படி இருக்கும் சொன்னா, உங்களுடைய ஒருவருடைய உள்ளங்கையில ஒரு சின்ன அதாவது என்ன சொல்றது, சின்ன ஒரு புள்ளி, சின்ன ஒரு புள்ளி எப்படி இருக்குமோ, அதாவது இந்த மிளகு பாருங்க, மிளகு சின்னதா இருக்கும், மிளகு மாதிரி இருக்கும். உங்களுடைய ஒருவருடைய கையில மிளகு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரஹ்மானுடைய கரங்களில் உள்ளங்கையில் 7 வானம் 7 பூமி இருக்கும். அல்லாஹு தஆலா அப்படியே இன்னொரு ஹதீஸ் இருக்கு, தன்னுடைய வலது கையில வானத்தை சுருட்டி கொள்வான், இடது கையில் பூமியை சுருட்டி கொள்வான், சுற்றி சொல்லுவான், அனல் மலிக், நான் அரசன், ஐனல் முலூக்கல் அர்த், எங்கே பூமியின் அரசன் எங்கே சென்று விட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா கேட்பான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். இது மறுமையில் நடக்கக்கூடிய விஷயம். அடுத்து அல்லாஹு தஆலா மறுமையில் நடக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் தொடர்ந்து சொல்லி காட்டுகின்றான். சூர் ஊதப்படுவது, அதுக்கப்புறம் ஒவ்வொருவரும் நபிமார்கள் கொண்டு வரப்படுவார்கள், சுகதாக்கள் கொண்டு வரப்படுவார்கள், அவர்களுக்கு மத்தியில் உண்மையான முறையில் நீதியான முறையில் தீர்ப்பளிக்கப்படும் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு இப்ப இந்த சூரா எப்படி முடிக்கிறான்னு சொன்னா, 2 குரூப் ஆரம்பம் சொன்னாங்க இல்லையா, 2 குரூப் அல்லாஹ் மனிதர்களை படைத்தான் எனும் போது 2 பிரிவினர்களா படைத்திருக்காங்க இல்லையா. அப்ப அந்த 2 பிரிவினர்கள் யார் என்று சொல்லும்போது அல்லாஹ் தஆலா நரகவாசிகள் சொர்க்கவாசி என்று சொல்றான். நரகவாசி எல்லாம் ஆரம்பிக்கிற வஸீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா, நரகவாசிகள் ஜஹன்னம் நரகத்தின் பக்கம் கூட்டம் கூட்டமாக இழுத்துறப்படுவார்கள். அவர்கள் அங்கே வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய ஃபுத்திஹத் அப்வாபுஹா, அதனுடைய வாசல்கள் திறக்கப்படும். அவர்கள் பிறகு அதுக்கப்புறம் படிச்சு பார்த்துக்காங்க. அடுத்து சொல்றான், தன்னுடைய ரப்புக்கு அஞ்சியவர்கள் ஜன்னத்தின் பக்கம் கூட்டமாக கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் அங்க வந்து விடுவார்கள், சூனத்துக்கு அருகில் வந்து விடுவார்கள். வாவ் அங்க சொல்றான், அங்க வாவ் இல்ல, அதாவது ஹத்தா இதா ஜாவுஹா ஃபுத்திஹத் அப்வாபுஹா, இங்க ஹத்தா இதா ஜாவுஹா வ ஃபுத்திஹத் அப்வாபுஹா. அவர்கள் வந்து விடுவார்கள், மேலும் அந்த அதனுடைய வாசல் திறக்கப்பட்டிருக்கும். அதாவது சூனத்துடைய வாசல்கள் திறக்கப்பட்ட நிலையில் இந்த சூராசிரியர் அங்கே அழைத்து வரப்படுவார்கள். நரக வாசல் மூடி இருக்கும். இவர்கள்லாம் அங்க போனதுக்கு அப்புறம் தான் நரகத்தை அல்லாஹ் திறப்பான், அந்த நரக வாசல் திறக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இங்கே வாவ் என்ற ஒரே ஒரு எழுத்தை வைத்து அல்லாஹ் வித்தியாசத்தை ஏற்படுத்துகின்றார். வாவ் சம்பந்தமாக அது கிராம ரீதியாக பல விஷயங்கள் அதுக்கு கருத்து சொல்லப்படுகின்றன. இது அதுல எல்லாவற்றுக்கும் தெளிவான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் ஏற்கனவே சாதுல சொல்லி காட்டுவான், அபுவா முஃபத்தஹத்துல் லஹுல் அபுவா, முஃபத்தஹத்துல் லஹுல் அபுவா, அதாவது சூனம் அவர்களுக்காக அதனுடைய வாசல் திறக்கப்பட்டிருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூனத்து வாசல் திறக்கப்பட்டிருக்கும், ஆனா நரகத்து வாசல் மூடப்பட்டிருக்கும். நீங்க உலகத்தை பார்க்கலாமே, உலகத்துடைய குற்றவாளிகளை அழைத்து செல்லும் பொழுது ஜெயிலும் பூட்டி தான் இருக்கும். ஜெயிலுக்கு வரைக்கும் என்ன செய்வாங்க, அங்க ஜெயிலுக்கு முன்னாடி நிறுத்தி அது ஜெயிலுடைய கதவை திறந்து அதுக்கப்புறம் அப்படியே போகட்டாச்சு உள்ள தள்ளி விடுவாங்க. தள்ளி விட்டதுக்கு அப்புறம் திரும்ப என்ன செய்வாங்க, பூட்டிடுவாங்க. திரும்ப திறக்கப்படவே படாது, பூட்டி தான் இருக்கும். ஆனா ஒரு ஆளை ஒரு விருந்தாளியை நான் வைக்கிறோம், ஒரு பிரம்மாண்டமான ஒரு விருந்து வைக்கிறோம், எல்லாரும் வரலாம், வாங்க தாராளமாக வாங்க, நீ எல்லாரும் வரவேற்கப்படுவீர்கள் என்று சொல்லும்போது எல்லோரும் வருவதற்காக அந்த கதவு திறக்கப்பட்டிருக்கும். அது மூடப்படவே படாது, எல்லாம் போயிட்டே இருப்பாங்க. அந்த அடிப்படையில் அல்லாஹ் இதை விளங்கப்படுத்துவதற்காக இதனுடைய அதாவது சூனத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் சூனாசி உள்ளே செல்வார்கள். நரக வாசல் மூடப்பட்டிருக்கிற நிலையில் அங்கே அவர்கள் நிறுத்தப்படுவார்கள். பிறகு நரக வாசல் திறக்கப்படும், அதுக்கப்புறம் உள்ளே போவார்கள் என்று அல்லாஹ் தஆலா அற்புதமான முறையில
இதை சொல்லி காட்டுங்கன்னா இதை பற்றி படிக்கும் போது இன்ட்ரெஸ்டா இருக்குது. இந்த வாவுலை ஒரு சின்ன வாவுலையே அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயத்தை வைத்திருக்காங்க பல அறிஞர்கள் மாஷா அல்லாஹ் விரிவுரைகள் அற்புதமா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குது. ஆனாலும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது இல்லையா? அப்ப இது தெளிவான ஒரு விஷயம். இப்ப நம்ம இப்படி நம்ம உலகத்துல நம்ம பார்ப்போம். நம்ம என்ன செய்வாங்க, சங்கிலியால கட்டி இழுத்துட்டு போவாங்க. குற்றவாளிகளை சங்கிலியால கட்டி ஃபுல்லா இழுத்துட்டே போவாங்க. அதுக்கப்புறம் உள்ள போய் தள்ளி விடுவாங்க. ஆனா நல்லவர்கள் ஒரு ஆளை ஒரு முக்கியமான நபர் வருகிறான்னு சொன்னா என்ன நடக்கும்? அழகான சிவப்பு கம்பளம் விரித்து தாரை தப்பட்டையோடு குதிரை வீரர்கள் அங்கே குதையில் வீற்றிருக்க அவர்களுடைய புடை சூழ எல்லாம் என்ன செய்வாங்க, முன்னாடி பின்னாடி ஆளு பக்கத்துல ரெண்டு பேர் பக்கத்துல ஜாம்புவான் நல்லது முக்கியம். அவர் நடுவுல இருக்க ரெண்டு பக்கத்துல 2 பேர் முக்கியமான தலைவர்கள் முக்கியமான அதிபர்கள் பக்கத்துல நின்று அவரை வரவேற்று கொண்டு அவர் முன்னாடி போக மாட்டாங்க, பின்னாடி போக மாட்டாங்க, சரி சமமா போவாங்க அருமையான முறையில. அப்ப இந்த அளவு ரொம்ப மரியாதையோடு ஒருவர் கொண்டு வரப்படுவார். அந்த மாதிரி 4 சோமாசிகள் மரியாதையோடு கண்ணியத்தோடு அங்கே கொண்டு செல்லப்படுவார்கள். நரகவாசிகள் அந்த கண்ணிய மரியாதை கிடைக்காத அவர்கள் அங்கே நிறுத்தப்பட்டு காக்க வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் நரகம் திறக்கும். அதாவது வேண்ட வெறுப்பாக அவர்கள் உள்ளே தள்ளிவிடப்படுவார்கள். பிறகு நரகம் மூடப்படும். மீண்டும் எப்பொழுது திறக்காது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பு சகோதரர்களே, இதோடு அற்புதமான இந்த சுமர் என்பது முடிகின்றது. தயவு செய்து சுமர் படிச்சு பாருங்க. அதாவது இந்த சுமரை பத்தி என்ன சொல்லப்படுதுன்னா, மன் அராது கல்பகு சுமர், எவர் ஒருவர் தன்னுடைய கல்புக்கு சிகிச்சை கொடுக்க நாடினார், தன்னுடைய மனதை தன்னுடைய உள்ளத்தை சீர்திருத்த வேண்டும், தன் உள்ளத்துக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டும் என்று நாடினால் அவர் என்ன செய்தோம், சுமர படிக்கட்டு என்று அறிஞர்கள் சொல்லப்படுகின்றது. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தௌஹீத் எப்பொழுதுதான் தௌஹீத் ஏகத்துவம் குறைந்து கொண்டே இருக்குமோ, ஏகத்துவம் பலகீனம் அடைந்து கொண்டே இருக்கிறதாக நம்ம உணர்கிறோமோ, அப்பெல்லாம் சுமர படிங்க. அதுவும் நைட்டு படிக்கும் போது படிங்க. மாஷா அல்லாஹ் நம்முடைய ஏகத்துவம் பலமடையும், அல்லாஹ்வுடைய உள்ள பயம் பலமடையும். இது ஒரு அற்புதமான சூரா. நம்முடைய கல்வை சுத்தப்படுத்துவதற்கு, கல்வி சிகிச்சை கொடுப்பதற்கு அருமையான சூரா என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து நம்ம போற சூரத்து காஃபிர். சூரத்து காஃபிர் என்ன பொருள்? அதாவது இதுக்கு மன்னிக்கக்கூடிய என்று பொருள். அல்லாஹுடைய ஆரம்பத்திலேயே வரக்கூடிய 2வது வசனத்திலேயே அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வைத்து காஃபிர் என்று மன்னிக்கக்கூடிய என்று பிரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதுல இருந்து ஹாமீம் ஆரம்பிக்குது. அருமை சகோதரர்களே, இதுக்கு மொத்த குர்ஆன்ல ஹாமீம் 5 முறை வருது, தொடர்ந்து வரும். குர்ஆனுடைய விரிவாளர் பாஷையில் ஆலு ஹாமீம் என்று சொல்வார்கள். ஹாமீம் குடும்பத்தினர், ஹாமீம் குடும்பம் என்று சொல்லப்படுவது. இதுல இருந்து ஹாமீம் ஆரம்பிக்குது. ஆச்சரியம் என்னன்னா, இங்க எத்தனை ஹாமீம் சூரா தொடர்ந்து வருதோ எல்லாமே அதே வரிசையில் இறக்கப்பட்டது. குர்ஆன்ல எந்த வரிசையில் இருக்கோ அதே வரிசையில் இறக்கப்பட்டது. எனவே இங்க பார்ப்பீங்க, தன்சி அல்லாஹ் அப்படி ஆரம்பிக்கிறார். ஹாமீம் தன்சீல் கிதாபினல்லாஹில் அஸீஸில் அலீம் வருது, குர்ஆன் பத்தி வருது. சூரா ஃபுஸ்ஸிலத்து தன்சீல் மிர் ரஹ்மானிர் ரஹீம் வரும். சூரா ஷூரா அதுவும் கதாலிக யூஹி வஹி என்ற வார்த்தையோடு வரும். சூரா ஸுக்ரூஃப் வல் கிதாபில் முபீன், சூரா துகான் வல் கிதாபில் முபீன், சூரா அஹ்காஃப் தன்சீல் கிதாபினல்லாஹில் அஸீஸில் ஹக்கீம், சூரா ஜாதியா தன்சீல் கிதாபினல்லாஹில் அஸீஸில் ஹக்கீம். இப்படிதான் வரும். மொத்தம் 5 ஹாமீம் இப்படிதான் வரும். ஆச்சரியமிக்க ஒன்றாக இருக்கின்றது. வரிசையா எப்படி வரிசை இறக்கப்பட்டதோ அதே வரிசையில் இடம்பெற்றிருக்கின்றது. ஆனா இங்க ஒரு வித்தியாசம். இங்க அல்லாஹ் என்ன சொல்றான், தன்சீல் கிதாபினல்லாஹில் அஸீஸில் அலீம் என்று சொல்லுவான். சொல்லிட்டு காஃபில் தம்பி பாவத்தை மன்னிக்கக்கூடியவன், காபில் தௌபி தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், ஷதீதுல் இகாபி கடுமையாக தண்டனை வழங்கக்கூடியவன், ஸித் தௌலி இரக்கமுடையவன், அன்பு இரக்கமுடைய கிடையாது அருக்குறை உடையவன், லா இலாஹ இல்லாஹு அவனை தவிர வணங்குவதற்குரிய யாரும் கிடையாது, வணக்கத்துக்குரிய தகுதியானவர் அவனை தவிர யாரும் கிடையாது, இலைஹில் மசீர் அவன் பக்கமே மீளுதல் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்றான். அருமை சகோதரர்களே, இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சிஃபத், அவனுடைய அஸ்மா, அவனுடைய பெயர், அவனுடைய இந்த தௌஹீத் அஸ்மா சிஃபாத் சொல்லப்படுகின்றது. அவன் மன்னிக்கக்கூடியவன், தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். இது அதாவது ஒரு நம் மீது இரக்கம் உள்ள ஒரு பண்பு, அல்லாஹ் இரக்கம் உள்ள பண்பு. அடுத்து அல்லாஹ் ஷதீதுல் இகாப் தண்டனை கொடுக்கக்கூடியவன், இது நம்ம மீது கோபப்படக்கூடிய ஒரு பண்பு. அடுத்து வருது அருளுடையவன், இதுவும் நம்ம மீது இறக்கப்படக்கூடிய பண்பு. இப்ப 3 இரக்கமான இரக்கம் தன்மை உள்ள பண்புகள் சொல்லிட்டு நடுவுல ஒரே ஒரு தண்டனை சம்பந்தப்பட்ட பண்பை அல்லாஹ் தஆலா சொல்றான். இது ஏன் என்ற ஒரு கேள்வி எழும் பொழுது
என்ன சொல்லப்படுது என்ற சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹு தஆலாவுடைய கோப பார்வையிட்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் விசாலமானது. ஒரு ரஹ்மத்தி வஸஅத் குல்ல ஷை, என்னுடைய ரஹ்மத் எல்லா விஷயத்தை விட விசாலமாகி விட்டது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். என்னுடைய ரஹ்மத் என்னுடைய கோபத்தை மிஞ்சி விட்டது என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத் விசாலமானது என்பதை பறைசாற்று முகமாக இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தான பண்பு மூணு சொல்லிட்டு அவனுக்கு கோபமான பண்பு ஒன்னே ஒன்று விட்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான் என்பதை ஒன்னே ஒன்று ஷதீதுல் இகாப் மட்டும்தான், கடுமையாக தண்டனை கொடுக்கக்கூடிய அது மட்டும்தான் அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் நமக்கு கோபமாக நமக்கு நம்மிடையே நடந்து கொள்ளக்கூடிய விஷயம். மற்ற எல்லாமே மற்ற மூன்றுமே ரஹ்மத்தான ஒரு பண்பாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதுக்கு பிறகு இந்த சூராவுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால் முஜாதலா, அதாவது தர்க்கம் புரிவது, அழகான முறையில் தர்க்கம் புரிவது. இந்த தர்க்கம் செய்தாலும், அதாவது முன்னாடி ஜுமரை வந்து அல்லாஹ் என்ன சொல்லிட்டா, ஜுமரை வந்து தௌஹீத் உலூஹியா பத்தி சொல்லிட்டான், சரியா? சாது வந்து சாஃபாத்து சாதும் ரெண்டும் பாதி பாதி. சாஃபாத்ல விஷயம் ஆரம்பிக்கும், சாதுல முடியும். நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன், அந்த ஆயத்தம்பர் நான் வந்து நேத்து வச்சிருந்தேன், நேத்து நேரம் ஆயிட்டா அதை நான் சொல்லல. சாஃபாத்ல ஒரு விஷயம் ஆரம்பிக்கும், சாதுல முடியும். ஆக சாஃபாத்து ஆரம்பம், சாது முடிவு. ஜுமர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏகத்துவத்தை பலகீனமா இருக்கக்கூடியவங்களுக்கு பத்தி அல்லாஹ் தஆலா செய்யக்கூடிய உபதேசம், சரியா? காஃபிர் எப்படி என்று சொன்னால் அந்த மக்களுக்கு நல்ல முறையில் எடுத்து சொல்ல வேண்டும். முஜாதலா தர்க்க புரியவன் அந்த மக்கள் நல்ல முறையில் எடுத்து சொல்லி, மென்மையான முறையில் எடுத்து சொல்லி அவர்களை நல்லொழி கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இதனுடைய ஒரு சப்ஜெக்டாக இருக்கின்றது. அதாவது அழகான முறையில் தர்க்கம் புரிவது. எனவேதான் அந்த சூறால முஜாதலா என்ற வார்த்தை 4 இடத்துல வரும். அல்லாஹ் 4 இடத்துல சொல்லி காட்டலாம். அதை எப்படி ஆரம்பிக்கிறான்னு சொன்னா, மா யுஜாதிலு ஃபீ ஆயாத்தில்லாஹி இல்லல்லதீன கஃபரு ஃபலா யக்ருக தகல்லுபுஹும் ஃபில் பிலாத். அப்ப அல்லாஹ் சொல்றான், அந்த காஃபிர்கள் வந்து அல்லாஹ்வுடைய வசனத்தில் காஃபிர்கள் தான் தேவையில்லாம தர்க்கம் புரிவார்கள். அல்லாஹ்வுடைய வசனத்தில் தர்க்கம் புரிபவர்கள் யார்? காஃபிர்கள். ஆனால் ஃபலா யக்ருக தகல்லுபுஹும் ஃபில் பிலாத், அவர்களுக்கு தர்க்கம் புரிகிட்ட காரணமாக அவர்கள் சந்தோஷமாக ரொம்பவும் வசதியாக நகரத்தில் அவர்கள் தெரிந்து கொண்டிருப்பது உண்மை, ஏமாற்றி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றான். அவர்கள் தப்பானவர்கள், தீயவர்கள், இது அவருக்கு கூட தண்டனை கிடைக்காம இருக்குது, இப்படி அவங்க வந்து சந்தோஷமா அழைந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்க வேண்டாம். அது அப்படித்தான், உலகத்துல அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. எனவே நீங்க அவருடைய சந்தோஷமாக நடந்து திரிவது, அவங்க ரோட்ல போய்கிட்டு இருப்பது இவங்களாம் என்ன செய்ய வேண்டாம், ஏமாற்ற வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி, அதுக்கப்புறம் முன்னாள் சென்ற நூஹ் சமுதாயம், அவர்களுக்கு பிறகு வந்த சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் அவர் பொய்ப்பித்ததை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டான். சொன்ன பிறகு மலக்குமார்கள் பற்றி அல்லாஹ் சொல்றான், அதாவது அல்லதீன யஹ்மிலூன அல்-அர்ஷ வ மன் ஹவ்லஹு யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம் வ யுமினூன பிஹி வ யஸ்தக்ஃபிரூன லில்லதீன ஆமனூ. எவர்கள் அரிசை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும், அந்த அரிசை சுத்தி இருக்கக்கூடிய அவர்களும் தன்னுடைய இரட்சகனின் புகழை கொண்டு துதிக்கிறார்கள், அவன் மீது ஈமான் கொள்கிறார்கள், மூமின்களுக்காக பாவமன்னிப்பு கோருகிறார்கள். என்ன பாவமன்னிப்பு கோருகிறார்கள் மூமின்களுக்கு? ரப்பனா வஸிஅத குல்ல ஷைஇன் ரஹ்மத்தன் வ இல்மா, இங்க இரட்சகனே நீ ரஹ்மத்தாலும் ஞானத்தாலும் எல்லா வஸ்துக்கள் மீது விசாலம் அடைந்து விட்டாய். ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு வத்தபஉ சபீலக, எவர்கள் பாவம் மீட்சி பெறுவதற்காக உன் பக்கம் முழுமையாக திரும்பி உன்னுடைய பாதையை அவர்கள் பின்பற்றினார்களோ அவர்களை நீ மன்னிப்பாயாக ரப்பே, வகிஹிம் அஸாப ஜஹீம், அவர்களை நீ நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பாயாக என்று சொல்லி, பிறகு 8வது வசனமும் 9வது வசனமும் அவர் செய்யக்கூடிய துஆவை சொல்லுது. 7, 8, 9, 3 அவர் செய்யக்கூடிய துஆ. இப்ப இந்த மலக்குமார்கள் நிறைய ரசூலுல்லாஹ் கிட்டத்தட்ட 10 விஷயங்கள் மலக்குமார்கள் நமக்கு எதுக்கெல்லாம் துஆ செய்யறாங்க, பாவம் மன்னிப்பு நமக்காக கேட்கிறாங்க என்று விபரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக ஹதீஸ் குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப இது வந்து என்ன, நீங்க சூரத்துல் சாதுடைய கடைசி பாப்பீங்க. ஆரம்பத்தை நான் சொன்னேன், இப்ப அவருடைய பயன் இன்னைக்கு ஆரம்பத்தை சொன்னேன். ஷைத்தான் சபதம் போட்டு வந்திருக்கான். சபதம் போட்டு உன்னுடைய நல்லடியார்களை தவிர மற்ற எல்லாத்தையும் நான் கெடுத்தே தீர்வேன் சபதம் போட்டு வந்திருக்கான். அல்லாஹ்வும் தான் சொன்னான், சேலஞ்ச் நான் ஏற்றுக்கொள்றேன், நீ அப்படி செய்ய, உன்னையும் உன்னுடைய கூட்டத்தில் சேர்த்து நான் நரகத்தை நிரப்புவேன் என்று அல்லாஹ்வும் என்ன சேலஞ்ச் பண்ணியிருக்கான். அப்ப உலகத்துல ஷைத்தானும் முயற்சிக்கிறான், மலக்குமார்கள் கூட இருக்கிறாங்க. ஷைத்தான் முயற்சியை முறியடிக்க வேண்டும் என்று எப்படியாவது மலக்குமார்கள் ஆசைப்படுறாங்க. எனவே ஷைத்தான் யாரெல்லாம் ஷைத்தானோட வழிகட்டில் யாரெல்லாம் வந்துட்டாங்களோ அவங்களாம் மன்னிச்சு யாரெல்லாம் அவங்களுக்கு ஹிதாயத்து கூடிய எல்லாம் அவங்களை மன்னிப்பாக என்று இவர்கள் செய்கிறார்கள். ஷைத்தானுடைய வேலை வழி எடுக்கிறது, மலக்குமார்கள் வேலை நமக்காக துஆ செய்கிறது.
எனவே இந்த ரெண்டும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. மலக்குமார்கள் நல்லவர்களுக்கு, அதாவது நல்வழி வாழ்ந்து நல்வழிப்பட்டு அல்லாஹ்வுடைய அடியார்கள் திருந்தி வாழ வேண்டும், அவர்களுக்கு ஹிதாயத் கூடிய அல்லாஹ் என்றும் பாவமன்னிப்பும் வேண்டி ஒரு துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். இவன் என்ன செய்கிறான்? வழி எடுக்க முயற்சித்துக் கொண்டிருக்கின்றான். இது காலங்காலமாக தொடர்ந்து கியாமத் நாள் நடந்து கொண்டே இருக்கும் என்பதை நான் வழி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தொடர்ந்து நாளை மறுமையில் நடக்கக்கூடியது பத்தி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். அதுக்கப்புறம் இந்த சூறாவுடைய இன்னொரு ஒரு பிரத்யேகமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால் 15, 16, 17, 18 இந்த சூறா நீ பாத்தீங்கன்னா யோம் என்ற வார்த்தை வரும். 6 முறை வரும். யோம் அதாவது யோம தலாக் 1, யோமஹும் பாரிசூன் யோம 2, அதே போல லிமனில் முல்கு யோம் 3, அதே போல அல் யோம துர்ஸா 4, அதே போல லா துல்ம யோம் 5, வஅன்திருக்கும் யோமல் ஆசிஃபா 6 முறை யோம் வருது. 6 முறை எல்லாமே மறுமை சம்பந்தமாக வருது. அப்ப மறுமை சம்பந்தமாக அல்லாஹு தஆலா இவ்வளவுக்குள்ள இங்க வந்து இந்த குறுகிய இந்த 2-3 ஆயத்துக்குள்ள இவ்வளவு அற்புதமாக அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான், லிமனில் முல்குல் யோம், இன்றைய தினம் யாருடைய ஆட்சி என்றால் நான் கேட்பான். நான் ஆரம்பத்தை அந்த சுமர்ல ஒரு ஹதீஸை சொல்லி காட்டினேனே, அல்லாஹ் என்ன செய்வான்? லிமனில் முல்குல் யோம், இன்றைய தினம் யாருடைய ஆட்சி என்று கேட்பான். பதில் சொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டார்கள். அவனே பதில் சொல்லுவான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், யாவற்றையும் அடக்கி ஆளக்கூடிய ஏகனான அல்லாஹ்வுக்கு ஆட்சி என்று அல்லாஹ் சொல்வான். அதாவது குல்லுமன் அலைஹா ஃபான், பூமியில் உள்ள எல்லோரும் அழிந்து விடுவார்கள். அப்ப பூமியில் உள்ள எல்லோரும் அழிந்து விடுவார்கள் என்று சொன்னால் வானத்தில் உள்ள மலக்குமார்கள் அழிய மாட்டார்களா? அவர்கள் உயிரிட்டிருப்பார்களா என்ற கேள்வி எழுகின்றது. அதற்கு அல்லாஹ் பதில் சொல்லிவிட்டான், குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா, எல்லா பொருளும் அழிந்து விடும் அவனுடைய திருமுகத்தை தவிர. அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்லிட்டான், அல்லாஹ்வை தவிர மற்ற எல்லாம் அழிந்து விடுவார்கள். அப்ப என்ன நடக்கும்? எல்லாரும் இறந்து விடுவார்கள், மாணவர்கள் மட்டும் இருப்பார்கள். அல்லாஹு தஆலா எல்லாருடைய உயிரையும் அல்லாஹு தஆலா எடுத்து மரணிக்க செய்து விடுவான். மலக்குல் மௌத் மட்டும் இருப்பார்கள், மலக்கும் அல்லாஹ் மாதிரி இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவான், மலக்குல் மௌத் நீங்களே மரணித்து விடுங்கள் என்று சொல்லுவான். மலக்குல் மௌத் மரணித்து விடுவார்கள், அல்லாஹ் மட்டும் எஞ்சிருப்பான். அப்பொழுது அல்லாஹ் அந்த கேள்வி கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், இன்றைய தினம் யாருடைய ஆட்சி? சொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் பதில் சொல்வான், லில்லாஹில் வாஹிதுல் கஹார், அடக்கி ஆளக்கூடிய ஏகனான அல்லாஹ்வுக்கு ஆட்சி என்று அல்லாஹ்வே பதில் சொல்லுவான். இந்த இடத்துல ஒரு மிக மிக இட்டுக்கட்டப்பட்ட செய்தி சொல்லுவாங்க. மலக்குல் மௌத் அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, உம்முடைய உயிரை நீரே எடுத்துக்கொள்வீராக என்று அல்லாஹ் சொல்லுவானாம். மலக்குமார் வந்து சுவனம் நரகத்துக்கு இடையில வந்து உன்னுடைய உயிர் நீரை எடுத்துக்கிட்டு அல்லாஹ் சொல்லும் போது அந்த சுவனம் மற்றும் நரகத்துக்கு இடையில வந்து தன்னுடைய உயிரை எடுப்பாராம். எடுக்கும் போது அவர் கத்துவாராம், அவர் படக்கூடிய கத்து, அல்லாஹ் இப்படி வந்து இந்த மாதிரி வேதனை படுவாக தெரிஞ்சிருந்தால் நான் மனிதனுடைய உயிரை நான் எடுத்திருக்கவே மாட்டேனே என்று சொல்லுவாராம். அவர் கத்தக்கூடிய அந்த கத்துதலை அவர் சொல்கிறார்கள், அல்லாஹ் மனிதர்களை மட்டும் அல்ல மரணமடைய செய்யாமல் இருந்திருந்தால், எல்லோரும் உயிரோடு இருந்திருந்தால் அவருடைய அந்த கத்துதலை கேட்டே செத்து போயிருப்பாங்க என்ற ஒரு இட்டுக்கட்ட நீண்ட ஒரு செய்தி இடம்பெறுகின்றது. இதுதான் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. இந்த மாதிரி செய்தி எங்கேயாவது கேள்விப்பட்டீங்கன்னா நீங்க அதை தடுத்து அதை மறுத்துருங்க, அது நீங்க வழங்க கொடுங்க. அந்த மாதிரி செய்தி கிடையாது. இட்டுக்கப்பட்ட செய்தி. மலக்கு மௌத் எப்படி மரணிப்பார் என்று நமக்கு தெரியாது, ஆனா அவர் மரணித்துள்ளார். அவருக்கு மரணம் உண்டு. அல்லாஹ்வை தவிர எல்லாருக்கும் மரணம் உண்டு, அல்லாஹ் மட்டுமே இருப்பான். இந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் என்றால், அல்லாஹ் அதாவது அல்லாஹ்வுடைய அரிசியை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குமார்கள் இருப்பார்கள், அவர்களும் இறந்து விடுவார்கள். கடைசியில் மீண்டும் அல்லாஹ் நமக்கு முன்னாடி அவர்களை உயிர்ப்பிப்பான். என்ன நடக்கும்? மனிதனுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன செய்வான்? மலக்குமார் உயிர்ப்பிப்பான். அதுக்கப்புறம் மஹ்ஷர் மைதானம் கூடும். இது முக்கியமான விஷயம். என்ன செய்யலாம்? இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். அருமை சகோதரர், பிறகு அல்லாஹ் தஆலா பாருங்க, அதுக்கப்புறம் ஃபிரௌனுடைய சம்பவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அவர் சொல்லி காட்டும் பொழுது, ஓ கால ரஜுலுன் முஃமினுன் மின் ஆலி ஃபிரௌன யக்துபு ஈமானஹு, ஃபிரௌனுடைய குடும்பத்துல தன்னுடைய ஈமானை உள்ளுக்குள்ளே ஈமானை உள்ளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்த ஒரு மனிதரை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறான். ரஜுல் முஃமின், ஒரு மூமினான மனிதர். இவருடைய இந்த விஷயத்தை பற்றி இவருடைய சமூகத்தை வைத்துதான் இந்த சூராவுக்கு முஃமின் என்ற பேரும் உண்டு. முஃமின் என்ற பேரும் சூராவுக்கு உண்டு. எதனால? இந்த இவருடைய விஷயத்தை வச்சு. ஏன் அல்லாஹ் தஆலா இவருடைய ஒரு சாதாரண ஒரு மனிதர்
சாதாரண இறை விசுவாசியை பற்றி அல்லாஹ் ஏன் இடம்பெற செய்யணும்? யாசிலாம் பார்த்தோம். யாசில கூட வந்து அல்ல ஒரு சாதாரண ஒரு மனிதர், நபி இல்ல, நபி இல்லாத ஒருவர் செய்த தாவா படி அல்லாஹ்வுத்தாலா யாசில் குறிப்பிட்டிருப்பான். லுக்மான் வந்து நபி கிடையாது, அவருடைய அந்த ஒரு உபதேசத்தை அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிட்டிருக்கலாம். அதே மாதிரி இவர் ஒரு சாதாரண மனிதர், அல்லாஹ் ஈமான் கொண்டு வந்த மனிதர். அவருடைய உபதேசம், அவர் செய்த பிரச்சாரத்தை அல்லாஹ்வுத்தாலா இங்கே பதிவு செய்திருக்கான். எனவே இந்த சூராவுக்கு அவருக்கு அந்த அந்த முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக மூமின் என்ற ஒரு பெயர் இதுக்கு இருக்கின்றது. அப்ப அவர் என்ன சொல்றார் என்றால், அத்தகத்துலுன ரஜுலன் யகூல் ரப்பி அல்லாஹு வகத் ஜாஅக்கும் பில் பைனாத்தி மின் ரப்பிக்கும் வயக்கு காதிபன் ஃபஅலைஹி கரிபு வயக்கு சாதிகன் யுஸிபுக்கும் பஅதுல்லதி யஇதுக்கும் இன்னல்லாஹ லா யஹ்தி மன் ஹுவ முஸ்ரிஃபுன் கذاب. அல்லாஹ் தஆலா அழகான முறையில் அவரு தர்க்கம் புரிகிறார். நான் சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த சூரா வந்து தர்க்கம் புரிவதற்குண்டான சப்ஜெக்ட். அப்ப அழகான முறையில் எடுத்து சொல்றார். என்ன சொல்றார்? ஒரு மனிதர் என்னுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்று சொல்றார். அப்படிப்பட்டவரையா நீங்கள் கொலை செய்கிறீர்கள்? அவர் சாதாரண சொல்லல, ரப்பிக்கும் அதுக்குண்டான ஆதாரத்தை கொண்டு வந்திருக்கிறார். அவர் அல்லாஹ் தான் ஒருவன் சொல்வதற்கு உங்களுடைய ரப்பிடம் இருந்து அவர் தெளிவான ஆதாரத்திற்கு அவன் சும்மாவா ஒன்று சொல்லல. சொல்றார், நீ ஏன் கவலைப்படுறீங்க? அவர் பொய்யராக இருந்தால் அவருடைய பொய்யின் தீங்கு அவருக்கே ஏற்படும். பொய்யராக இருந்தால் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அல்லாஹ்வே அவருக்கு தண்டனை கொடுத்து அவர் அழித்து விடுவார். அவருக்கு வந்து தண்டனை கிடைக்கும். அப்ப அவருக்கு தண்டனை கிடைத்தால் நீங்க வந்து அழித்து கொள்வீர்கள், அவர் பொய்யரை அழித்து கொள்வீர்கள். ஏன் கவலைப்படுறீங்க? ஆனால் அவர் உண்மையாளராக இருந்தால் அவர் உண்மையாளராக இருந்தால் அவர் உங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய ஏதாவது ஒன்று உங்களை வந்து அடைந்து விட்டால் அப்ப நீங்க என்ன செய்வீங்க? அழகான முறை விளக்குறார். இவர் வந்து ஆரம்பத்திலேயே உண்மையாளர் என்று சொல்லல பாருங்க. எடுத்தோடனே அவர் உண்மைதான் சொல்றாரு, அப்படி சொல்லல. மாறாக அவர் பொய்யராக இருந்தால் இருந்துட்டு போட்டுமே, நீ ஏன் கவலைப்படுறீங்க? பொய்யராக இருந்தால் அதுக்குண்டான தண்டனை அவர் அனுபவிப்பார். அப்போ உங்களுக்கு புரிய வந்துடும். அப்போ உங்க மார்க்கா சரியான மார்க் என்று நீங்க என்ன செய்வீங்க? புரிந்து கொள்வீர்கள். ஆனால் உண்மையாளராக இருந்தால் நினைச்சு பாருங்க, அவர் உங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் உங்களால் என்ன கீழே வருது, மாலக்கும் அல்லாஹ்வின் ஆசி, அல்லாஹ் வந்து உங்களை காப்பாற்றக்கூடியவர் யார் என்று அவர் கேட்கிறார். இதே போன்ற வார்த்தையை தான் அத்தகத்துல் ரஜுல் அங்கே கூட ரப்பி அல்லாஹு என்ற வார்த்தையை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டார். ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை காபா ஹத்தீம் ஏரியால ஹிஜ்ரியில ரசூல் தொழுதுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அபூ ஜஹல், உத்பா பின் ரபிஆ, உமையா பின் கல்ப் 3 பேர் வர்றாங்க. வந்து 3 பேர் ஒன்னா கூட்டா வர்றாங்க. வந்து என்ன பண்றாங்கன்னா, நேர பல ரிவாயத்து இருக்கு, அது சரியான ரொம்ப எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ரிவாயத்து இதுதான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, சஜிதாவுக்கு போறாங்க, சஜிதால இருக்கிறாங்க. உமையா உத்பா பின் ரபிஆ வந்து நேர ரசூலா கிட்ட போய் தன்னுடைய ஆடையை ரசூலுல்லாஹ் கழுத்துல மாட்டி அப்படியே ரசூலுல்லாஹ் கழுத்தை நெரிக்கிறான். அப்படியே நெரிக்கிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வர்றாங்க. ஓடி வந்து அவனை பிடிச்சி இழுத்து பின்னாடி தள்ளி விட்டு சொல்றாங்க, அத்தகத்துல் ரஜுலன் யகூல் ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்று சொல்லக்கூடிய ஒருவரையா நீங்கள் கொலை செய்ய பார்க்கிறீர்கள் என்று சொல்லி அவரை விளக்கியவுடன் அவனுடைய கோபம் எல்லாம் அபூபக்கர் மீது பாய்ந்து அபூபக்கர் அவர்கள் அடிக்க பாய்ந்தார்கள். இது பல சம்பவம் இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லனா துன்பத்தை அனுபவித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன துன்பம், எத்தனை சித்திரவதை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய குடும்பத்திலேயே அவங்களுக்கு வந்து சோதனை. அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே எல்லா பெண் பிள்ளைகளும் மரணித்து விட்டார்கள். தன்னுடைய மகள் ஜெய்னபுக்கு தானே கபூரை தோண்டி மகளை புதைக்கிறார், அடக்கம் செய்கிறார். எல்லா தன்னுடைய கண்ணுக்கு முன்பாக ஜெய்னப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சல்மா ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா, அதுக்கப்புறம் மக்கமார் அப்துல்லா, காசிம், இப்ராஹிம், கிட்டத்தட்ட இத்தனை 7 குழந்தைகள், 6 குழந்தை ரசூலுல்லாஹ் இறந்திருக்காங்க. எப்படி கவலைப்பட்டிருப்பாங்க, என்ன வேதனை அடைஞ்சிருப்பாங்க. அப்ப அந்த வேதனை எந்த அளவுக்கு பொறுமையா இருந்திருப்பாங்க. ஃபாத்திமா மட்டும்தான் மிஞ்சினார். அப்ப ரசூலுல்லாஹ் இந்த சித்திரத்தை ஒரு பக்கம், இவர்கள் மூலமா சொல்லலாம் துன்பம் ஒரு பக்கம், குடும்பத்துல
அந்த இழப்பு தனக்கு பிறந்த எல்லா குழந்தைகளும் இழந்து அது எவ்வளவு பெரிய இழப்பு. அது கொஞ்சம் சிரிச்சு நமக்கு அந்த இழப்பு ஏற்பட்ட அந்த சிந்தை நமக்கு தெரியும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து துடிச்சுக்கிட்டு இருப்போம், மறக்க முடியாம தவிப்பு நமக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ துன்பத்துல இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொண்டு எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மனிதராக வாழ்ந்த உலகத்துக்கே ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் இது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை இந்த சாதாரண ஒரு மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஈமான் கொண்ட மனிதர் செய்த காரணமாக அவரை கண்ணியப்படுத்தும் முகமாக அல்லாஹ் இந்த சூராவுக்கு மூமின் என்று பெயர் வைக்க கட்டளையிட்டு இருக்கின்றார் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வாறாக அவருடைய பிரச்சாரம் அதாவது எதுல ஆரம்பிக்குது, கிட்டத்தட்ட 28வது வருஷத்துல ஆரம்பிச்சு இங்க முடியுது, 45வது வருஷத்து முடியுது. அவர் சொல்லி சொல்றாரு 45வது வருஷத்துல அதாவது அவர் வந்து முடியுது. முடிக்கும் போது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவருக்கு எதிராக இந்த மக்கள் சூழ்ச்சி செய்து எல்லாம் முறியடித்தாங்க. அவரை ஒழித்து கட்ட வேண்டும், அவருக்கு கொல்ல வேண்டும் என்றெல்லாம் அவங்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அவரை கிட்ட நெருங்க முடியல. அல்லாஹ் அவர்களை சூழ்ச்சி விட்டு அந்த மனிதரை பாதுகாத்தான். அந்த மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரோடு சேர்ந்து விட்டார். அவர்கள் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மக்களை எப்படி பாதுகாத்து தப்பித்து சென்றார்களோ அதே அந்த தப்பித்து போன கூட்டத்தை ஒருவராக இருந்தார். அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் என்ன சூழ்ச்சி செய்தார்களோ அது அவர்களையே அல்லாஹ் தஆலா அவர்களே அந்த தீமை அவர்கள் எல்லாம் சூழச் செய்தான். அவர்கள் என்ன சூழ்ச்சி செய்தார்களோ அந்த சூழ்ச்சியின் தீங்கிலிருந்து அந்த மனிதரை அல்லாஹு தஆலா காப்பாற்றினான். இந்த ஃபிரௌன் குடும்பத்தாருக்கு தீய வேதனை சூழ்ந்து விட்டது. அவர்கள் போட்ட சூழ்ச்சி அவர்களுக்கு எதிராக திருப்பி இருந்தது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதுக்கு பிறகு அருமை சகோதரர்களே 46வது வருஷத்துல அல்லாஹு தஆலா ஃபிரௌன் மற்றும் ஃபிரௌன் குடும்பத்தினருக்கு கபூர்ல வேதனை நடந்து கொண்டு பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இது கபூர் வேதனையை மறுக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வசனமாக ஒரு சிறந்த ஒரு ஆதாரமாக இருக்கின்றது. அல்லாஹ் சொல்றான், அன்னார் யுரதுன அலைஹா குதுவ வஅஷியா வயௌம தகூமு ஸாஅத்து அத்கிலு ஆல ஃபிரௌன அஷத்தல் அதாப். இந்த நரகத்தினுடைய நெருப்பு அதில் காலையும் மாலையும் அவர்கள் காட்டப்படுகிறார்கள். வயௌம தகூமு ஸாஅத்து மறுமை நாள் ஏற்படும் போது அத்கிலு ஆல ஃபிரௌன அஷத்தல் அதாப், கடுமையான வேதனையில் ஃபிரௌனுடைய குடும்பத்தாரை நீங்கள் நுழையுங்கள் என்று அவர்களுக்கு கடுமையான வேதனையில் மிக கடுமையான வேதனையில் ஃபிரௌன் குடும்பத்தை நீங்கள் நுழைத்து விடுங்கள், பிரவேசிக்க செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுவான். அப்ப இந்த ரெண்டு பாட்டு, ஒரு பாட்டு இது வரைக்கும் அதாவது அன்னார் அலைஹா குதுவ வஅஷியா, இது ஒரு பாட்டு. அப்ப ஒவ்வொரு நாளும் காலையில் மாலையும் அவர்கள் இந்த நரக நெருப்பிலே காட்டப்படுகிறார்கள் என்று இருக்கு. இது கபூர்ல உள்ளது. ரெண்டாவது வயௌம தகூமு ஸாஅத்து மறுமை நாள் ஏற்படும் போது இது வந்து மறுமை நாள்ல. அப்போ இல்ல என்ன இது தெளிவா என்ன தெரியுது, கபூரில் அவர்கள் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது இந்த வசனம் வந்து கபூருடைய வேதனையை மறுக்கக்கூடியவர்களுக்கு சிறந்த ஒரு ஆதாரம் இருக்கு. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இதுக்கு ஆதாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் இருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே கபூர்ல வேதனை செய்யப்படுவது உண்மையான்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாம் ஆம், அதாபுல் கபரி ஹக்குன், கபருடைய வேதனை உண்மையானது என்று சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 2866வது இலக்கமாகவும் சஹீஹ் புகாரியில 1379வது இலக்கமாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்போ கபூருடைய வேதனை உண்டு என்பதற்கு நிறைய ஹதீஸ்கள் இருக்கின்றன. இது எத்தனையோ பேர் வந்து ஏன் மறுக்கிறாங்கன்னு சொன்னா, நான் பாக்குறேன் கபூர்ல உள்ளவங்க ரொம்பவும் எந்த பிரச்சனை இல்லாம சர்வ சாதாரணமா நிம்மதியா தூக்கி கொண்டிருக்கிற மாதிரி தான் தெரியுது, எப்படி கபூர் வேதனைக்கு சொல்றீங்க என்று இந்த ஒரு வித வாதத்தை அவர் வைக்கிறார்கள். இது வந்து இந்த வாதத்தை புறந்தள்ள வேண்டிய வாதமா. ஏன்னா நம்ம தூங்கி கொண்டிருக்கும் போதே நம்ம வந்து கனவுல என்னென்னமா பாக்குறோம். அந்த நம்ம பார்க்க கனவுல நம்ம சந்தோஷம் அடைகிறோம், நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுது, நம்ம சிரிக்கிறோம், வேதனை ஏற்படுது, அழுவுறோம், என்னென்னமோ செய்யறோம். ஆனா நம்ம படுத்திருக்கோம். நாம கனவு காண்டது மற்றவங்களுக்கு தெரியாது. நாம உறங்கி கொண்டிருப்பதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு நாம கனவு காண்டது தெரியாது. நாம அதை உணர்ந்துகிட்டு இருப்போம். வழி அந்த கனவுல வழி வந்து வழியை நாம் உணர்வோம். அந்த கனவு நமக்கு மகிழ்ச்சி வந்து அந்த மகிழ்ச்சியை நம்ம உணர்ந்து கொண்டிருப்போம். அது மட்டுமல்ல, சாதாரணமா விழிக்காம நடந்து கொண்டிருக்கூடிய, அதாவது தூங்காம விழிப்புள்ள இருக்கக்கூடிய மனிதனுக்கு வலி ஏற்பட்டா அந்த வழியை அவனால பார்க்க முடியல. அவன் அந்த வழி அவன் தான் உணர்றான், அடுத்தவன் உணர முடியாது.
எனக்கு ஒரு வழி ஏற்படுதுன்னு சொன்னா அந்த வழி நான் உணர்றேன். ஆனா அவன் பக்கத்துல உணர முடியாது. ஆனா அவன் சர்வ சாதாரணமா இருக்கிற மாதிரியே தெரியும். அப்போ அப்படி இருக்கும் பொழுது கபரு மேல சர்வ சாதாரணமா இருக்குது, கீழே ஒண்ணுமே அவன் அலற சத்தமோ அவன் கத்துற சத்தமோ கேட்கல என்பதற்காக நாம கபரு வேதம் இல்லை என்று சொல்ல முடியாது. இது புறந்தள்ளக்கூடிய வாதம். இந்த ஒரு வசனம் மட்டுமே கபருடைய வேதனை உண்டு என்பதற்கு தகுந்த சான்றாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, இன்னும் நிறைய விஷயங்கள் ஹாஃபிர் நிறைய விஷயங்கள் நிறைந்திருக்கின்றன. ஆனால் கடைசியாக நேரம் முடிந்து விட்டது. எனவே இதனுடைய கடைசி வசனத்தை மட்டும் நான் சொல்லி இதனுடைய வகுப்பை முடித்துக் கொள்கிறேன். ஃபலம் யகு யன்ஃபஉஹும் ஈமானுஹும் லம்மா ரஅவ் பஸனா சுன்னத்துல்லாஹி அல்லதி கத் கலத் ஃபீ இபாதி வ கஸிர ஹுனாலிகல் காஃபிரூன். அவர்கள் நம்முடைய வேதனையை பார்க்கும் பொழுது ஈமான் கொண்டு வந்தால் அவர்களுடைய ஈமான் அவர்களுக்கு எந்த ஒரு பலனையும் தராது. இதுதான் அல்லாஹ்வுடைய அடியார்களில் ஏற்கனவே சென்று விட்ட அல்லாஹ்வுடைய வழிமுறையாகும். வ கஸிர ஹுனாலிகல் காஃபிரூன், அங்கு அப்பொழுது காஃபிர்கள் நஷ்டமடைவார்கள் என்பதால் அல்லாஹ் தஆலா இந்த சூராவை முடிக்கிறான். காஃபிர்கள் அல்லாஹ்வுடைய வசனத்தில் தர்க்கிக்கிறார்கள். அல்லாஹ் காஃபிர்கள் தான் தர்க்கிப்பார்கள், முஸ்லிம்கள் தர்க்கிக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா ஆரம்பிச்சு காஃபிர்கள் தான் நஷ்டமடைவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரா முடிப்பதை அருமையாக முடிப்பதை நாம் பார்க்கிறோம். இதே போன்ற வசனம் ஆராஃப்ல அன்ஆம்ல இருக்கும். அன்ஆம்ல அல்லாஹ் சொல்லி காட்டுவான், அந்த நேரத்தில் ஏற்கனவே ஈமான் கொண்டவர்கள் தவிர ஏற்கனவே ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யாதவர்களுக்கும் அந்த நேரத்தில் ஈமான் கொள்ளக்கூடியவர்களுக்கும் அந்த நாள் எந்த ஒரு பலனையும் தராதுன்னு நல்லா சொல்லியிருப்பான். இங்க அல்லாஹ் அதைத்தான் சுருக்கமாக சொல்லி காட்டுகின்றான். அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ் நாளை அடுத்த சூரா இது 25வது ஜுஸுவை நாம சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்தோடு சேர்ந்து ஆரம்பிப்போம். இது நிறைய விஷயங்கள் நிறைய நோட்ஸ் இருக்கு. ஆனா என்ன செய்ய, நமக்கு நேரம் குறுகிய நேரமா இருக்குது, எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது. எனவே உங்களுக்கு ஒரு கோரிக்கை, நீங்க தயவு செய்து இதெல்லாம் எடுத்து படிங்க. ஏற்கனவே சொல்லப்பட்டதே கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கொஞ்சம் எடை போட்டு பாருங்க, மற்ற தர்ஜுமா நீங்க படிங்க. இந்த சூரா கண்டிப்பா நீங்க ஜுமருடைய தர்ஜுமாவையும் காஃபிருடைய தர்ஜுமாவையும் நீங்க படிச்சு பாருங்க. நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். இனி கடைசி குர்ஆனுடைய கடைசி வரைக்கும் இந்த மாதிரி அற்புதமான அருமையான விஷயங்களை தான் பார்க்க முடியும். ஏற்கனவே உள்ள விஷயம் அற்புதங்கள் தான். இதுவரை போன விஷயம் எல்லாமே நல்ல அருமையான அற்புதமான விஷயம் தான். ஆனா அதை விட ரொம்ப டாப் லெவல்ல உள்ள விஷயங்கள் தான் இனி கடைசி வரைக்கும் வர இருக்கின்றது. எனவே இது என்னால் முடிந்த விஷயத்தை நான் ஆய்வு செய்து படித்து உங்களுக்கு நான் எத்தி வைத்திருக்கிறேன். இதில் தவறு இருந்தால் அல்லாஹ் என்னை மன்னிப்பானாக. நிறைவு இருந்தால், இது தவறே இல்லாமல் நிறையானதாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஹாதா மின் இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் என்று கூறி முடிக்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வதக்கிர் ஃபஇன்ன الذِّكْرَى تَنفَعُ الْمُؤْمِنِينَ.